மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே தொழுதார்கள். எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வெளியிலே தொழுதார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வலி, அல்லாஹ்வுடைய குதுபு கபருக்குள்ளே தொழுவார்கள். சுஹதா என்று சொல்லப்படக்கூடியவர் கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது, மிஅராஜ் சொல்லுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இல்லம், அந்த இடத்திலும் தொழுகின்றார்கள். எனவே அவுலியாக்களை சம்பந்தப்பட்ட இடங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மிஅராஜ் சொல்லுகின்றது. நபிமார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மிஅராஜ் பாடம் படிப்பிக்கிறது. பிரயாணம் போவதற்கு முன்பாக நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய ஜியாரத்திற்கு நாங்கள் சென்று எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்ற வளமை எங்களுடைய அறிவுள்ள முன்னோர்களிடத்திலே இருந்தது, இன்றைக்கு எங்களிடத்திலே இருக்கின்றதா? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரனும் ஏக வல்லவனுமான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாகவும், ஜும்ஆவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தியும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றவர்களாகவும் சமூகம் அளித்திருக்கும் பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய படைப்புக்களை பல கோணத்தில் படைத்திருந்தாலும் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கின்றான். அதாவது உங்களில் மிக சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே தக்வா என்னும் பக்தி உள்ளவர்கள்தான், இறை அச்சமுள்ளவர்கள்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே எந்நேரமும் எவ்விடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தக்வா உள்ள முத்தகீன்களாக நாமும் ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான பெரியோர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தினம் ரஜபு மாதமாக, ரஜபு மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. ரஜபு மாதத்தினுடைய பிறை 27வது நாள் இந்த உம்மத்தினர்கள் ஞாபகம் கூற வேண்டிய முக்கியமான ஒரு நாள் என்பதை இந்த ஜும்ஆவிலே ஞாபகம் கூற கொள்கின்றேன். ஏனென்றால் அருமை நாயகம் முஹம்மதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கிருபையால் பெரும் பாக்கியமாக அமைந்த ஒரு நிகழ்வுதான் மிஅராஜுடைய அந்த சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்த ஒரு நிகழ்வுதான் மிஅராஜ், இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெரும் முஅஜிஸத், அற்புதமாக அமைந்த ஒரு நிகழ்வுதான் அந்த மிஅராஜ், இஸ்ரா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. இந்த உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்திலே எவ்விடத்திலே எது வேண்டுமோ அதை பெற்று தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய நிகழ்விலேதான் நாங்கள் அதனை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற செய்தியையும் நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அருமையான பெரியோர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த மிஅராஜை அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த இஸ்ராவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் ஏற்பாடு செய்தான் என்பது குறித்து பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மஷ்ஹூரான, அதாவது பிரபல்யமான ஒரு செய்தி,
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை மிகுந்த ஒரு காலகட்டமும் இருந்தது. வாழ்க்கையிலே கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை என்பதற்கு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரும் உதாரணமாக இருக்கிறார்கள். துன்பம் இழைக்கப்படுதல், அதாவது பிற மனிதர்களினால் பல துன்பங்கள் இழைக்கப்படுதல் என்பது நமக்கு மாத்திரமல்ல, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இருந்தது என்பதை பெருமானார் பெரிய உதாரணமாக வாழ்க்கையிலே காட்டினார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சிறு பிராயத்திலே தந்தையும் தாயும் பிரியப்பட்ட அந்த நேரத்திலே, தன்னை விட்டும் தன்னுடைய தந்தையும் தாயும் சிறு பிராயத்திலேயே பிரிந்து விட்டார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய பாட்டனார் அவர்களை பொறுப்பேற்ற வரலாறு நமக்கு தெரியும். அவர்களின் பிரிவுக்கு பின்னால் அவர்களுடைய சாச்சா அல்லது பெரியப்பா அபூ தாலிப் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் என்கின்ற செய்தியும் நமக்கு தெரியும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்போடும் பாசத்தோடும் அதபோடும் வழிநடாத்திய வளர்த்த ஒரு பெருமகனார் கண்ணியத்திற்குரியவர்கள்தான் அந்த அபூ தாலிப் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெரும் கொண்ட ஆறுதலாக அமைந்தவர்களுள் அவர்களும் பெண்களில் கதீஜா உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் உன்னதமானவர்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அவர்களுடைய ஆறுதல் அமைந்தது என்பதை இங்கே விரிவாக பேச நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் அதை நான் ஞாபகம் கூர்ந்துவிட்டு செல்லுகின்றேன். அபூ தாலிப் அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் பெரும் ஆறுதலாக அமைந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை இந்த உம்மத்தினர்களுக்கு அன்றைய ஜாஹிலியத்து மக்களுக்கு சீரான முறையிலே உணர்த்துவதற்கு பெரும் துன்பப்பட்டார்கள். அந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் கடும் துன்பம் கொடுத்தார்கள். அந்த பொழுதெல்லாம் ஆறுதல் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் இவ்விருவர்களும் தான் பெருமானாருக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இவ்விருவர்களுமே ஒரே வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டும் மரணித்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். இந்த சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துக்கம் ஏற்பட்டு விட்டது. உள்ளத்திலே கவலை ஆட்கொண்டு விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லாத ஒரு கவலை பெருமானாருக்கு ஏற்பட்டிருந்தது. அந்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துன்பத்தினுடைய அந்த கடினம் யாருக்குமே ஆறுதல் சொல்லி அதனை தீர்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அப்பொழுதுதான் வல்லவனாம் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அன்புக்குரிய, தன்னுடைய நட்புக்குரிய, தன்னுடைய தோழமைக்குரிய அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெரும் ஆறுதலை வழங்குகின்றான். வானவராம் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைக்கின்றான். ஜிப்ரீலே, நீங்கள் தயாராகுங்கள், உங்களுடைய அலங்காரங்களை எடுத்து நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், மயிலிறகை போன்ற உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆபரணங்கள் கிரீடங்களை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள், பெருங்கொண்ட ரெக்கைகள் இல்லாமல் நீங்கள் செல்ல வேண்டாம், சொர்க்கத்துக்குள் நுழைந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புராக்குகளுள் சிறப்பான கண்ணியமான புராக்கை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், மீகாயிலை அலையுங்கள், இஸ்ராஃபீலை அலையுங்கள், இஸ்ராயீலையும் அலையுங்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களோடு பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களையும் அழைத்து செல்லுங்கள்.
என்னுடைய ஹபீபாகிய சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள், என்னுடைய ஸலாத்தை எத்தி வையுங்கள், என் பக்கம் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கிடைக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுமோ அந்த கட்டளையை செய்கின்றார்கள். அருமையானவர்களே, இங்கே மக்கா முக்கர்ரமா மஸ்ஜிதுல் ஹராமிலே ஹரத்துடைய எல்லைக்குள்ளே கண்மணி காருண்ய நபி அன்பின் அரசர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கத்திலே அவர்களுடைய கவலை மிகுதியினால் அவர்களுக்கு தூக்கம் அரைவாசி விழிப்பு அரைவாசி இவ்வாறான நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கையிலே அவர்கள் படுத்து உறங்குவதற்கு முனைகின்றார்கள். உறக்கமும் இல்லை விழிப்பும் இல்லாத நடுநிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் அவர்களுடைய மகளார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரியான அவர்களுடைய இல்லத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நாள் இரவு தங்குகின்றார்கள். அருமையானவர்களே, அந்த வீட்டுக்குள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்திறங்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எழுப்புகின்றார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் காதலரே, என்னுடைய தோழரே, எழுந்திருங்கள், உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சலாம் பகர்ந்தான் என்று அல்லாஹ்வுடைய சலாத்தை எத்தி வைக்கிறார்கள் வானவராம் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதுமே வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹியை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்றும் எந்த வஹியை கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று தான் பெருமானார் நினைத்தார்கள். இன்றைய நாள் ரஹ்மத்துடைய வஹியா அதாபுடைய வஹியா, என்ன விதமான வஹி என்று தான் கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எவ்வளவு கவலையாக இருந்தாலும் எவ்வளவு துக்ககரமான நிலையாக இருந்தாலும் தன்னுடைய பணியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அருமையானவர்களே, அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்ட கேள்வியில் இருந்து நமக்கு புலப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். நேரம் சுருங்கி கொண்டு போகின்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக இந்த வரலாற்றை சொல்லுகின்றேன். ஆனால் மிஅராஜ் இஸ்ரா என்கின்ற இந்த கிஸ்ஸாவை, இந்த சம்பவத்தை நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவான முறையிலே விரிவான முறையிலே படிக்க வேண்டும், நம்முடைய மனைவி நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொள்ளுகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் பகர்ந்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மகோன்னதமான அந்த சிறியத்தான தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு ரகசிய சந்திப்பு ஒன்றை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அவனுடைய சன்னிதானத்துக்கே உங்களை அல்லாஹ் அழைத்து வர சொன்னான் நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது பெருமானாருடைய கவலைகள், பெருமானாருக்கு யாராலுமே அந்த ஆறுதலை சொல்லி கவலையை தீர்க்க முடியாத கவலை அந்த நிமிடம் தீர்ந்தது. அருமையானவர்களே, அந்த குட் நியூஸாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்கு எல்லை இல்லை. அப்படியா? அப்படி என்றால் எனக்கு என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன செய்ய போகின்றான், எதை நாடுகின்றான் என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு ஷஃபாஅத்துல் உலுமாவை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தரப்போகின்றான். ஷஃபாஅத்துல் உலுமா என்றால் என்ன? ஷஃபாஅத்துல் உலுமா என்றால் நாளை மஹ்ஷரிலே தாகத்தால் தவிக்கும் அந்த வேளையிலே எங்களுடைய தலையிலிருந்து ஒரு ஜானளவு சூரியன் நிற்கையிலே எங்களுடைய காலின் கீழே இருக்கின்ற தரை செம்பாக இருக்கின்ற நிலையிலே உஷ்ணத்தின் ஜுவாலையின் வியர்வையில் நாங்கள் மூழ்கையிலே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே
கேள்வி கணக்கை அவசரமாக ஆரம்பித்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கதறிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சொர்க்கமோ நரகமோ பின்னால் பார்க்கலாம், முதலாவது நிற்கின்ற இந்த வேதனையை இல்லாமல் ஆக்குறப்பே என்று தவிர்க்கின்ற பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் எங்களுடைய கண்மணி நாயகத்திற்கு முன்னால் வந்த ரசூல் வரைக்கும் அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று சொல்லுகின்ற அந்த குரலுடைய அந்த நேரத்திலே உம்மத்தினர்கள் அனைவர்களும் ஒவ்வொருவர்களும் தப்பித்து கொள்ள முனைகின்ற அந்த பொழுதிலே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்துல் உலுமா ஆரம்பமாகின்றது. மஹ்ஷரிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மகாமே மஹ்மூதை உங்களுக்கு தரப்போகின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். மகாமே மஹ்மூத் என்று சொன்னால் என்ன? அந்த உயர் அந்தஸ்து என்றால் என்ன? புகழுக்குரிய அந்தஸ்து என்றால் என்ன? புகழாரமான அந்த மேடை பெருமானாருக்கு நாளை மஹ்ஷரிலே இடும் என்றால் என்ன? அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற கண்ணியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த படைப்புகளும் தத்தளிக்கும் அந்த வேளையிலே காப்பாற்றுகின்ற சக்தி யாருக்கும் இல்லை என்கின்ற அந்த பொழுதிலே எம் பெருமானார் ஹபீபே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம் ஒரு சக்தி வழங்கப்படுகின்றது. அந்த சக்தி தான் ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லக்கூடிய சக்தி. நரகத்திலே என்னுடைய உம்மத்தில் ஒருவனாவது நரகத்திலே நோவினை செய்யப்படுகின்ற பொழுது நான் எனக்கு தந்திருக்கின்ற அந்த மேலான சொர்க்கத்தை கூட நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரிய சக்தி, அந்த உரிமையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கினான் இந்த மிஅராஜுடைய சந்தர்ப்பத்திலே. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதர பெருமக்களே, மிஅராஜுடைய நிகழ்வு பெரும் கொண்ட பாடமாக இருக்கிறது. பல கோணத்தில் இதில் நாங்கள் படிக்கலாம், பல கோணத்தில் படிக்கலாம். தலைமைத்துவ பயிற்சி இன்று எத்தனையோ நடந்தாலும் மிஅராஜ் தருகின்ற தலைமைத்துவ பயிற்சிக்கு ஈடாகாது. அருமையானவர்களே, குடும்பத்துவ பயிற்சி எத்தனையோ தரப்பட்டாலும் மிஅராஜ் சொல்லுகின்ற குடும்பத்துவ பயிற்சிக்கு, ஒற்றுமைக்கு, வழிநடாத்தலுக்கு, இமாமை பின்பற்றுதலுக்கு அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஈடாக முடியாது. ஒரு கண்ணியமானவரை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த பயிற்சி மிஅராஜிலே தரப்படுகின்ற பயிற்சியை விட இந்த உலகத்திலே யாருக்கும் கற்றுத்தர முடியாத ஒரு பயிற்சி. ஒரு கண்ணியமானவரை எவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வாறு வரவேற்பு செய்ய வேண்டும், எவ்வாறு கிஃப்ட் வழங்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் மிஅராஜ் அள்ளி தருகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அந்த மிஅராஜுடைய செய்தியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஐவேளை தொழுகையை வழங்க போகின்றான். உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பல கிஃப்ட்டுகளை வழங்க போகின்றான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷத்தின் உச்சியிலே இருக்கின்றார்கள். நாயகத்தை அழைக்கின்றார்கள் கையில் பிடித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வெளியிலே கொண்டு வருவதற்கு முன்பாக பெருமானார் இருங்கள், நான் உது செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தருகிறார்கள். அங்கே தங்க தட்டுக்கள் கொண்டு வரப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்படுகின்றது, அவர்களுடைய மனதை எடுக்கப்படுகிறது. மனதிலே பலவிதமான விடயங்கள் அங்கே சிகிச்சைகள் நடக்கின்றது. எடுத்து வெளியே வைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் வெளியே வைக்கப்படுகின்றது. உள்ளே வைக்க வேண்டிய அம்சங்களை எல்லாம் உள்ளே பொருத்தப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது புதிதல்ல. சிறு பிராயத்திலிருந்து இந்த நெஞ்சை பிளத்தல் என்பது நடந்திருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கருணை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து செல்லுவதற்கு இப்பொழுது தயாராகுகின்றார்கள்.
தயாரான பொழுது அங்கே நிற்கின்றது புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம். அந்த வாகனம் ஒரு மிருகம். அந்த மிருகம் ஒரு வித்தியாசமான மிருகம். அந்த மிருகத்தை பற்றி பேசினாலே நமக்கு நேரம் இடம் கொடுக்காது இந்த குத்துபாவுடைய நேரம். ஏனென்று சொன்னால் அந்த மிருகம் பல்லாண்டு காலம் தவம் இருந்தது இந்த ஒரு செய்திக்காக. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயருக்காக தவம் இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த புராக்கினுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. புராக்கினுடைய நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தினுடைய எங்கு பார்த்தாலும் அலங்காரங்கள் அனைத்துமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருந்திருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புராக்கை பற்றி சொன்னால், புராக்கினுடைய வேகத்தை பற்றி சொன்னால் சிந்தனை இடம் கொடுக்காது, சிந்தனைக்கு எட்டாது. எங்களுடைய புலன்களுக்கு அப்பால் பட்ட ஒரு மிருகமாக, ஒரு வாகனமாக மிஅராஜுடைய வாகனமே அமைந்திருக்கிறது என்றால் இந்த மிஅராஜ் எவ்வளவு சிறந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த புராக்கிலே அழைத்து செல்லப்படுகிறது. புராக்கினுடைய வேகத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன். எங்களுடைய பார்வையை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு தான் பார்க்கலாம். புராக்குடைய பார்வை எங்களுடைய பார்வைக்கு மேலால் பல மைல்களுக்கு அப்பால் அதனுடைய பார்வை சென்று விழுமாம். அந்த பார்வை எங்கே விழுகின்றதோ, எங்கே முடிகின்றதோ அந்த இடத்தில் தான் ஒரு எட்டை தூக்கி வைக்குமாம் புராக் செல்லுவது என்றால் எவ்வளவு வேகமாக இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு வேகமாக இருக்கும். அந்த புராக் என்கின்ற பெயர் பர்குன் என்கின்ற மின்னல் என்கின்ற வார்த்தையில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். மின்னல் என்றால் எவ்வளவு வேகமாக வந்துவிட்டு செல்லும். அதை விடவும் வேகமான முறையிலே புராக்குடைய பயணம், புராக்குடைய ஓட்டம், புராக்குடைய அந்த ஸ்பீட் இருந்தது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பால் அழைத்து செல்லுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் புராக் பறந்து செல்லுகின்றது. மக்காவினுடைய தேசத்தினுடைய அந்த மலைகளுக்கு மேலால் புராக்கு பறந்து செல்லுகின்றது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஹபீபி, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தில் சற்று இறங்கி 2 ரக்காத் தொழலாம் பாருங்கள். ஏனென்றால் இந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்கான அந்த தூர் சீன் என்று சொல்லக்கூடிய மலையை அல்லாஹு தஆலா அங்கே வரும்படி சொன்னான் அல்லவா. தூர் சீன் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் என்னுடைய தஜல்லியை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடன் சம்பாஷணை செய்ய போன இடம்தான் இந்த இடம். இந்த இடத்திலே தொழலாம் பாருங்கள். இன்னும் ஒரு இடத்தை காட்டுகின்றார்கள். சற்று தொலை தூரம் சென்று விட்டு அந்த இடத்திலே தொழுங்கள் 2 ரக்காத் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பெருமானார் தொழுதார்கள். அது என்ன இடம் தெரியுமா? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கபருக்குள்ளே சந்தித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கபருக்குள்ளே மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? தொழுது கொண்டிருந்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபருக்குள்ளே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கபருக்கு வெளியிலே மூஸா அலைஹிஸ்ஸலாமை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே பெருமானார் வெளியிலே தொழுகிறார்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே தொழுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அவுலியாக்கள் வெளியிலும் இருப்பார்கள், அவுலியாக்கள் கபருக்குள்ளேயும் இருப்பார்கள். அன்பியாக்கள் எவ்வாறு எதை செய்தார்களோ அந்த சக்தியை ரப்புல் ஆலமீன் நாடிய அவுலியாக்களுக்கு கொடுக்கிறான் என்பதற்கு இந்த மிஅராஜ் அதற்கும் ஒரு பாடமாக எங்களுக்கு அமைந்து கொள்ளட்டும் என்பதை நான் உணர்த்தி கொள்ளுகின்றேன். அங்கே மூஸா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே தொழுதார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வெளியிலே தொழுதார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வலி, அல்லாஹ்வுடைய குதுபு கபருக்குள்ளே தொழுவார்கள். சுஹதா என்று சொல்லப்படக்கூடியவர் கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது, மிஅராஜ் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, மண்ணோடு மண்ணாய் போய் விடுவார்கள். அவர்கள் அங்கே இல்லை, மண்ணையும் கல்லையும் மாத்திரம்தான் நாங்கள் அங்கே ஜியாரத்து செய்கிறோம் என்கின்ற ஈமான் இல்லை இஸ்லாத்திலே என்பதற்கு மிஅராஜ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கொஞ்சம் தொலை தூரம் சென்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், 2 ரக்காத் தொழுங்கள் இந்த இடத்திலே. அது என்ன இடம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம்.
யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இல்லம், அந்த இடத்திலும் தொழுகின்றார்கள். எனவே அவுலியாக்களை சம்பந்தப்பட்ட இடங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மிஅராஜ் சொல்லுகின்றது. நபிமார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மிஅராஜ் பாடம் படிப்பிக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிரயாணம் போவதற்கு முன்பாக நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய ஜியாரத்திற்கு நாங்கள் சென்று எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்ற வளமை எங்களுடைய அறிவுள்ள முன்னோர்களிடத்திலே இருந்தது. இன்றைக்கு எங்களிடத்திலே இருக்கின்றதா? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, மிக நீளமான செய்தி, சுருக்கமாக சொல்ல முடியாத ஒரு செய்தி, மிஅராஜ் இஸ்ரா என்கின்ற செய்தி. இந்த இஸ்ராவுடைய பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கிய பயணம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கே வாகனத்தை கட்டப்பட்டு நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் போன்ற, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் போன்றவர்கள் கையை பிடித்து உள்ளே சலாம் சொல்லி அழைத்தார்கள். மர்ஹபன் சொல்லி வெல்கம் பண்ணி அழைக்கின்றார்கள். நல்வரவாகட்டும் என்று சோபனம் சொல்லி அழைக்கிறார்கள். இமாமத்தாக தொழப்படுகின்றது. அந்த தொழுகை வித்ருடைய தொழுகை என்றும் சொல்லப்படுகின்றது. என்ன தொழுகை என்று பல கருத்துக்கள் இருந்தாலும் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த மலக்குமார்களுக்கும், ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும், ஒட்டுமொத்த ரசூல்மார்களுக்கும் இமாமாக நின்றது எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ராவுடைய நிகழ்வு பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்றது. அனைத்து விக்கிரகங்களை விட்டும் தூய்மையாக்கப்பட்ட காரணத்தினால், அனைத்து அழுக்குகளை விட்டும் தூய்மையாக்கப்பட்ட காரணத்தினால் முபாரக்கான இடம் என்று சொல்லப்படுகிறது. பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று. நபிமார்கள் நெல்லடியார்களுடைய கபறுகளை அந்த பள்ளிவாசல் சூழ்ந்திருப்பதனால், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இஸ்ராவுடைய நிகழ்விலே தொழுகை முடிவடைகின்றது. அதற்கு பின்னால் வெளியே வந்து பார்க்கின்றார்கள், பைத்துல் முகத்தஸினுடைய பகுதியினுடைய மலைக்கு மேலால் இருந்து 7 வானங்களையும் தாண்டி ஒரு ஏணிப்படி ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஒளிகளால் நிறைந்தது. அதனுடைய 2 பகுதிகளும் 2 நிறங்களை கொண்டிருந்தது. ஒவ்வொன்றையும் விவரிக்க நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நான் சுருக்கிக் கொள்கின்றேன். மிஅராஜுடைய பயணம் அந்த ஏணிகள் மூலமாக நடக்கிறது. அந்த ஏணிகளிலே பல்லாயிரக்கணக்கான மலாய்க்காமார்கள் சோபனம் சொல்லி அழைத்தார்கள். ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகளையும் தட்டுகிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் என்று கேட்கிறார்கள் மலக்குமார்கள். நான் ஜிப்ரீல் என்கிறார்கள். உங்களோடு யார் என்று சந்தோஷத்தோடு கேட்கிறார்கள். என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீபுர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிறது. மர்ஹபன் பி ஹபீபிர் ரஹ்மான் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது கொண்டு நுபுவத்தை அவர்கள் வாழ்த்தி அழைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மிஅராஜ் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களாக இருந்தாலும் கண்ணியப்படுத்த கூடாது என்கின்ற மனோபக்குவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வானத்தையும் தட்டி திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்து செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் பல நபிமார்களை சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை நபிமார்களும் பெருமானாரை வெல்கம் பண்ணார்கள். மர்ஹபன் மர்ஹபன் பிப்னி என்று சொன்னதும், மர்ஹபன் பி அஹி என்று சொன்னதும், மர்ஹபன் பி சதீகி என்று சொன்னதும், பி ஹபீபி என்று சொன்னதும் என்று ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களும் பெருமானாரை வரவேற்பு செய்த நிகழ்வு இந்த மிஅராஜுடைய நிகழ்வு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய தன்மைகள் காட்டப்பட்டது. எந்தெந்த சொர்க்கத்தில் எப்படிப்பட்டவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பது காட்டப்பட்டது. நரகம் காட்டப்பட்டது. நரகத்தினுடைய ஒவ்வொருவர்களையும் காட்டப்பட்டது. யாருக்கு எந்த தண்டனை என்று காட்டப்பட்டது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். ஜன்னத்துல் அஅலாவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அனைத்து விதமான அற்புதங்களையும் பெருமானார் கண்டார்கள். சொர்க்க நரகத்திலே எல்லா விதமான படைப்புகளையும் பெருமானார் கண்டார்கள். இப்பொழுது சித்ரத்துல் முந்தகாவை அடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் எல்லா மலக்குமார்களும் புராக்கும் அனைத்தும் மிஅராஜ் முடிந்து விட்டது. அனைத்தும் நின்று விட்டது. பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், ஒரு பிரயாண தோழர் என்றால் பிரயாணம் முடியும் வரைக்கும் அல்லவா இருக்க வேண்டும்? இப்படியா ஒரு தோழர்
ஒரு பிரயாணத்திலே இன்னும் ஒரு தோழரை தனிமையில் விட்டு செல்லுவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தோழரே நான் வருவேன், ஆனால் வருவதற்கு சக்தி இல்லையே. நான் ஒரு கால் எட்டை தூக்கி வைத்து விட்டேன் என்றால் கருகி சாம்பலாகி விடுவேன். சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அங்கால எனக்கு போக முடியாது நாயகமே யா ரசூலல்லாஹ். அந்த சக்தி நான் மலக்குமார்களுடைய தலைமையாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் பல பணிகளுக்கு பொறுப்பாளியாக இருந்தாலும் எனக்கு போக முடியாத சக்தி உங்களிடத்திலே இருக்கிறது நாயகமே யா ரசூலல்லாஹ். நீங்கள் தான் செல்லலாம் என்று சொன்ன பொழுது ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும். அந்த சிர்ரியத்தான ஜியாரத்தை, அந்த லிகாவை நீங்கள் தரிசித்தே ஆக வேண்டும் நாயகமே. அதற்கான முழுமையான சக்தி உங்களிடத்திலே தான் இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவை நோக்குகிறார்கள். அங்கே 70,000க்கு மேற்பட்ட திரைகள் இருக்கிறதாம். ஒரு திரையிலிருந்து இன்னும் ஒரு திரைக்கு செல்லுவதற்கு இருக்கின்ற தொலை தூரத்தினுடைய அளவை சொல்லுகிறார்கள். எங்களில் ஒருவர் 500 வருடம் நடந்து 500 வருடம் ஆன பிறகுதான் அந்த திரையை அடைவாராம். ஒரு திரையிலிருந்து மற்ற திரைக்கு 70,000 திரைகளை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த முழுமையான சந்திப்பை சந்திக்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒளி எப்படியான ஒளி என்பதை இந்த உம்மத்து புரிந்திருக்க வேண்டும். இந்த ஒளிகளாலான திரைகளும் தான், அந்த சொர்க்கமும் தான், சித்ரத்துல் முன்தஹாவும் தான், அரிசி குர்சி லௌஹு கலம் அனைத்துமே படைக்கப்பட்ட இது இந்த நூரே முஹம்மதியாவில் அல்லவா. எப்படி பவர்ஃபுல்லான நூறாக ஒளியாக இருந்தார்கள் பெருமானார் என்பதை மிஅராஜ் தான் சொல்லுகிறது. மிஅராஜிலே அத்தனை திரைகளும் கிழிக்கப்பட்டு அத்தனை திரைகளுக்கு அப்பால் மிக வேகமான முறையிலே கொண்டு செல்லப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். பெருமானாரை அங்கேயும் கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ். காலை எடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு முசல்லாவை போன்ற பட்டு ஒரு விரிப்பு வந்து நிற்கிறது பெருமானாருடைய பாதத்தை சுமப்பதற்காக வேண்டி. அதனுடைய பெயரை ரஃப் என்று சொல்லுகிறார்கள். அதிலே காலை வைத்த பொழுது பெருமானாரை கொண்டு செல்லுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரப்புல் ஆலமீனை சந்திக்கிறார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ் என்று சொன்னார்கள். பரிசுத்தமான பரக்கத்து செய்யப்பட்ட ஸலவாத்து லில்லாஹி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு காணிக்கை என்றார்கள். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு காணிக்கை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்றார்கள் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே என்னுடைய உம்மத்திலே சாலிஹானவர்களுக்கும் இந்த சலாம் நிகழ வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹ். இந்த அத்தஹியாத்து மிஅராஜிலே சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அங்கால ஓதப்பட்ட ஓதல் என்பதை நாங்கள் இந்த மிஅராஜிலே சுருக்கமாக சொன்னாலும் நேரம் விரிந்து கொண்டே சென்று விட்டது. எனவே மன்னிக்க வேண்டும், நேரம் சென்ற காரணத்தினால் சுருக்கி கொள்ளுகின்றேன். கிடைத்த பரிசுதான் ஐவேளை தொழுகை அல்ல, 50 நேர தொழுகை. 50 நேர தொழுகையை பெருமானார் பெற்றுக்கொண்டு அவர்கள் குறைக்க கேட்கவும் இல்லை, குறைக்க சொல்லவும் இல்லை, பெற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். பல நிகழ்வுகள் நடந்தது, பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பம் கிடைத்தால் கற்றுக்கொள்ளுங்கள். மிஅராஜ் தொழுகையை தந்த நிகழ்வு. திரும்பி வருகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உம்மத்து இதை நிறைவேற்ற கஷ்டப்படுவார்கள், எங்களுடைய உம்மத்தினர்களும் கஷ்டப்பட்டார்கள். எனவே உங்களுடைய உம்மத்தினர்கள் கஷ்டப்படுவார்கள், குறைத்து விட்டு வாருங்கள். இறைவனிடத்திலே சென்று குறைக்க கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறதே என்றார்கள் பெருமானார். பரவாயில்லை, நீங்கள் சென்றால் குறைக்கலாம்,
எங்களை விட நீங்கள் முன்னுரிமை வழங்கப்படக்கூடியவர்கள் என்றார்கள் அந்த மூதாதையர்கள், அந்த மூத்த ரசூல்மார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 5ஐ குறைக்கின்றான், 45 வக்து. மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் அவ்வாறே இந்த ரசூல்மார்கள் சொல்லுகிறார்கள், மீண்டும் சொல்லுகிறார்கள் 5 5 5 என்று குறைக்கப்பட்டு 5 வக்து தான் இருக்கிறது. வருகிறார்கள், அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னும் குறைத்து வாருங்கள் என்றார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈமானின் உச்சகட்டம் அல்லவா, வெட்கத்தினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மேலால் குறைக்க கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறதே, என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுவார்கள், பரவாயில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் அந்த 5 வக்து தொழுகை கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவத்திற்கும் பல ரகசியங்கள் கூறப்படுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை கொண்டு வரப்பட்ட பின்னால் அந்த தொழுகையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவதாக தொழுதார்கள். அப்படியான ஒரு தொழுகை. இந்த தொழுகை பல பல பாடங்களை சொல்லித் தருகிறது. இந்த தொழுகை கிடைத்த மிஅராஜ் பல பாடங்களை சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்திய அடியார்களாக இந்த தொழுகை கிடைத்த நாள் தான் இந்த மிஅராஜுடைய நாளாகிய அருமையானவர்களே ரஜபுடைய மாதம் பிற 27ஆம் நாள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அந்த நாளையிலே நோன்பு நோற்று ஷுக்குர் நன்றி செலுத்தி அடியார்களாக அந்த நாளில் நோன்புக்கு இருக்கக்கூடிய மகிமையை அடைந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கின்ற கண்ணியங்களை பெற்ற கூட்டத்திலே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. யா அர்ஹமுர் ராஹிமீன யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீன யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா விதமான குற்றம் குறைகளையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீன யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய பொருத்தத்தை தந்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீன யா அல்லாஹ், இந்த குத்துபாவை கபூல் செய்வாயாக, இந்த தொழுகையை கபூல் செய்வாயாக. எங்களுடைய குற்றங்குறைகளை கொண்டு இதனை தட்டிவிடாமல் பாதுகாத்து விடுவாயாக. நாயனே யா அர்ஹமுர் ராஹிமீன யா அல்லாஹ், மக்களுக்கு பலவிதமான சோதனைகள் நிகழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே யா அல்லாஹ் எல்லா சோதனைகளுக்கும் விமோச்சனத்தை தந்து விடுவாயாக. நாயனே வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரஜபுடைய மாதத்தின் பரக்கத்தை தருவாயாக. அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய பரக்கத்தை தருவாயாக. எல்லா விதமான தேவைகளையும் யா அர்ஹமுர் ராஹிமீன் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா